திமுக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட 200 திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் கோகுல் தரும் கூடுதல் விவரங்கள் உங்களுக்காக. நேற்றைய தினம் இந்த தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வந்துவிட்டதாக கூறி திமுகவுடைய தொண்டர்கள் திமுக தலைவர் கருணாநிதி வீடு அமைந்திருக்கக்கூடிய கோபாலபுரம் வீடு முன்பு குவிந்து அந்த தீர்ப்பை கொண்டாடும் விதமாக திமுக தலைவர் கருணாநிதியை வாழ்த்தி கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சரியாக ஒரு 3:30 மணி அளவில் இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்ட பின்பு ஒரு தரப்பினர் கோபாலபுரம் வீடு முன்பு கருணாநிதி வீட்டை முற்றுகையிட முயன்றனர். அப்போது திமுக தொண்டர்களுக்கும் அந்த மற்றொரு தரப்பினருக்கும் இடையே ஒரு மோதல் சம்பவம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இரு தரப்பினரும் கல்வீசி தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு அந்த இருதரப்பினரையும் கலைத்து அந்த மோதல் சம்பவத்தை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாதுகாப்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த இளங்கோவன் என்ற அதிமுகவை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்ற நபர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் தங்களை தாக்குதல் நடத்திவிட்டதாகவும் ஒரு கொலைவெறி தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருப்பதாக கூறி ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் திமுக தலைவர் கருணாநிதி, ஸ்டாலின் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.